இப்போ நடக்கிற ஒரு சில விஷயங்கள் நம் மக்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்துது. அது முழுமையாக நம்மளுடைய அரசாங்கத்தின களங்கம் ஏற்படுத்தும் விதமாக சூழ்ச்சிகளால் ஏற்படுத்தப்படுகிறது என்பதை மட்டும் தங்களிடம் நான் ஓப்பனாக பதிவு பண்ணுறேன். எங்கள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் சிலன்னு சொல்ல முடியாது, பல துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அதை கண்டு நாங்கள் தோண்டு போவது கிடையாது. அதையெல்லாம் தாண்டி மக்களுக்காக நாங்கள் அந்த இடத்துல நிற்போம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால் மக்களே அவங்களுடைய ஒன்று மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன். நடக்கிற நிகழ்வுகள் எங்கள் மீது குற்றம் சாட்டுவதற்காக மட்டுமே சூழ்ச்சியின் அடிப்படையில் நடத்தப்படுகிறது என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஆட்சி மக்களுக்கான ஆட்சி, உங்களுக்கு எப்பொழுதுமே நாங்கள் எல்லாரும் உறுதுணையாக இருப்போம் அப்படி என்பது என் நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால் போலியான வதந்திகளையும் போலியான புகார்களையும் நம்ப வேண்டாம் என்பதையும் இந்நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சில பேர் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் தன் பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம அவங்கள வச்சே அரசியல் பண்ணுகிறார்கள். அது எங்கள் ஆட்சியை களங்கப்படுத்தும் விதமாக அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்பதையும் இந்நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் சொல்கிறது எல்லாம் நம்ம மாவட்டத்தில் நடக்கிறது மட்டும்தான். ஆனால் இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த துன்பத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால நாங்கள் ஒன்றும் பயந்து போவது கிடையாது. ஒரு சில பேர் சொல்கிறாங்க எத்தனை நாளைக்குன்னு. எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் நிரந்தர முதல்வர் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஜோசப் விஜய் அவர்கள் என்பதை மட்டுமே நான் சொல்லிக் கொள்கிறேன். யாருடைய சூழ்ச்சினாலும் ஒருபொழுதும் இதை மாற்றி அமைக்க முடியாது. ஏன் மாற்றி அமைக்க முடியாது என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், மக்கள் எங்கள் பக்கம் என்று கூறுவது உண்மையின் பக்கம். மக்கள் இன்னைக்கு முழுமையாக விழித்து விட்டார்கள். இனி ஒரு பொழுதும் மக்களை ஏமாற்ற முடியாது. செய்கின்ற செயல்கள் எல்லாம் மக்கள் கவனிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. என்னதான் சோசியல் மீடியாவில் அவதூறு பரப்பினாலும் மக்கள் ஒரு பொழுதும் நம்ப மாட்டார்கள். கேட்கின்ற கேள்விக்கு பதில் கூற கூட முடியாமல் ஓடி ஒளி தப்பிக்கும் அவர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். பெண் என்று பார்க்காமல் என்னதான் அவதூறு விளைவித்தாலும், எங்களுடைய எம்எல்ஏகள் மீது என்ன அவதூறு பரப்பினாலும் எங்க மக்கள், நாங்கள் அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க வீட்டு பிள்ளைகள் ஒரு பொழுதும் நம்ப மாட்டார்கள் என்பதையும் இந்நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இதை ஏன் நான் இங்கே பேசுகிறேன் அப்படின்னா, நம்முடைய மாவட்டத்தின் தலைமையகம் இந்த இடத்துல இதை நான் பதிவு பண்ணணும். ஏன்னா இது எங்களுடைய மனவேதனை. எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களை போல எல்லாருக்குமே, எல்லா அமைச்சருக்கும் இந்த தொந்தரவு இருக்குது, எம்எல்ஏக்களுக்கும் இந்த தொந்தரவு இருக்குது. இது மட்டும் அல்லாமல் நியாயமாக செயல்படும் அரசு ஊழியர்களுக்கும் இந்த தொந்தரவு இருக்கு. இதுதான் உண்மை. நியாயமாக மனிதாபிமானத்தோடு பொதுமக்களுக்கு சேவை செய்ய முன்வரும் அரசு ஊழியர்களுக்கும் இதே நிலைமைதான். அதனால நீங்க என்னதான் செஞ்சாலும் நாங்க மக்களுக்கு செய்யறத செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். அது ஒரு பொழுதும் நாங்க மாற்றவும் மாட்டோம், உங்களால மாற்றவும் முடியாது. அது மாதிரி இன்னொரு சில விஷயம் நான் பதிவு பண்ணிக்கிறேன். எங்களுடைய இந்த இடத்துல அரசு அலுவலகத்தில் சொல்லலாமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்லிடுறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எங்களுடைய அரசியலில் எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் மீதும் பொய் புகார்கள் முழுமையாக வச்சு கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் இந்நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு நம்மளுடைய மாவட்ட கலெக்டர் சார், உங்களுக்கு ஒரு விண்ணப்பம். எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் மீது ஒரு புகார் வந்தால் தயவு செய்து எஸ்பி சாராக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, உண்மைத்தன்மை அறிந்து அதனை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதையும் எங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா பொய்யான ஒரு புகார் உருவாக்கப்பட்டு எங்களுக்கு களங்கம் விதிக்கப்படுகிறது. அதனால் அதையும் சொல்கிறேன். தப்பு செஞ்சால் எங்கள் நிர்வாகியாக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார். இதுதான் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கூறிக்கொண்டு இருக்கிறார், செயல்படுத்தி கொண்டும் இருக்கிறார். தப்பு செய்தால் யாராக இருந்தாலும் தண்டனை தான். அதுக்கு யாராக இருந்தாலும் அதற்கு நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டோம். ஒரு பொழுதும் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் ஒரு பொழுதும் சப்போர்ட் பண்ண மாட்டார் என்பதையும் இந்நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன்.